ஹாய் எவ்ரிவன். லீன் மேனுஃபேக்சரிங் 25 டூல்ஸில் 21ஆவதாக இருக்கிறது வந்து ஸ்டாண்டர்டைஸ்ட் ஒர்க். ஸோ இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஏரியாவில் வந்து ஒரு மேன் பவர் மட்டுமே ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லி நமக்கு வந்து கிடையாது. ஸோ ஷிஃப்ட் பேசிஸில் வந்து மாறி மாறி ஆள் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி ஸ்டைலில் வந்து ஒர்க் பண்ணி அவுட்புட் எடுப்பாங்க. அப்படின்றப்போ நமக்கு அவுட்புட் வந்து அந்தளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக ஈவனாக இருக்காது. ஸோ அதுக்காக நம்ம ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரொசீஜர் வந்து நம்ம வந்து டாக்குமெண்டேஷன் ரிலேட்டடில் நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வைக்கணும். ஸோ அதை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணும்போது எல்லாருமே ஒரே மாதிரி ஒர்க் பண்ணுறது மூலயமா சேம் அவுட்புட் வந்து எந்த வித வேரியேஷனும் இல்லாமல் நம்ம வந்து எடுக்க முடியும். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளேஷன் பார்த்தோன்னாக்கா, டாக்குமெண்டட் ப்ரொசீஜர் ஃபார் மேனுஃபேக்சரிங் தட் கேப்சர் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் must be living documentation that is easy to change. ஸோ நம்ம ஒரு டாக்குமெண்ட் ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு ப்ரொசீஜரை க்ரியேட் பண்ணி அதை வந்து நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணும்போது ஒர்க் அவுட்புட்டும் வந்து ஈவனாக இருக்கும், ஒர்க்கிங் ப்ரொசீஜருமே வந்து ஈவனாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா எஸ்ஓபி அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு இதை பண்ணணும், அடுத்து இதை பண்ணணும்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கு பேர் தான் வந்து எஸ்ஓபி. ஸோ எஸ்ஓபி ரிலேட்டட் ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். வேணுன்றவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.